டைரக்ட் இன்டைரக்டில் வந்து சில மாடல் பார்க்கலாம். டைரக்ட்னா என்னென்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைனா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அது வந்து டைரக்ட்னு சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று டிக்ரீஸ் ஆகிருக்கும், இல்லைனா ஒன்று டிக்ரீஸ் ஆனால் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி உள்ளது இன்டைரக்ட். ஆப்போசிட் வந்து இன்டைரக்ட். ரெண்டுமே அதிகமாகணும் இல்லை ரெண்டுமே குறைஞ்சதுன்னா அது வந்து டைரக்ட்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாய்ஸும் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான சம் தான், ஃபஸ்ட்டு புரியுறதுக்காக போட்டிருக்கேன். டாய்ஸ் வந்து 15 இருக்கும்போது காஸ்ட்டு வந்து எவ்வளோ கொடுக்குறோம்னா 234. அதே இது 35 டாய்ஸ் வாங்கும்போது எவ்வளோ காஸ்ட் வரும்னு கேட்குறாங்க. இப்போ இதை விட டாய்ஸ் நம்ம அதிகமாக தான் வாங்குகிறோம். அப்போ காஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாயிரும், அதிகமாயிரும். ஸோ இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃப்ராக்ஷன் மாதிரி 2 நம்பர் இருக்கு இல்லையா, அது தலைகீழாக பொண்ணி ஆகுச்சுங்க. அப்போ 35/15 இன்ட்டு 234 இதை கால்குலேஷன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அதாவது டைரக்டுக்கு இது ரெண்டையும் ரெசிப்ரோக்கலாக போடணும் ஆகுச்சுங்க. இன்டைரக்ட்னா அப்படியே போடுவோம், மாற்றி வரும். டைரக்டுக்கு தலைகளாக போடணும், இன்டைரக்டுக்கு அப்படியே போடணும். அது கீழே பாருங்கள், 36 மென். மோஸ்ட்லி மென்னும் ஒர்க்கும் ஹவர்ஸு அந்த மாதிரி வந்தாலே அது இன்டைரக்ட் தான். செக் பண்ணுங்க பார்க்கலாம் பாருங்கள். 36 மென்னு வந்து 25 ஹவர்ஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 15 மென்னு முடிக்கிறதுக்கு அந்த வேலையை முடிக்க எத்தனை நாளான்னு கேட்குறாங்க. இப்போது இது வந்து மென்னு, இது வந்து ஹவர்ஸு இல்லையா. இப்போ 36 பேர் சேர்ந்தாலே 25 மணி நேரம் ஆகுதுன்னா வெறும் 15 பேர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் என்னாகும், அதிகமாகுது. அப்போது மென்னு வந்து குறையிறாங்க, டைம் வந்து அதிகமாகிடுது. ஸோ இது வந்து என்ன வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன். நான் என்ன சொன்னேன், இன்டைரக்ட் வேரியேஷன்னா இது அப்படியே போடுங்க, இன்டைரக்ட்னா அப்படியே போடுங்க, டைரக்ட்னா திருப்பி போடுங்க. அப்போது 36/15 இன்ட்டு 25 இது கால்குலேஷன் போட்டு ஆன்சர் போடும். அவ்வளோதான், ஈஸி மெத்தட் தான். இப்படி ஞாபகம் வச்சுங்க. டைரக்ட்னா திருப்பி போடணும், இன்டைரக்ட்னா அப்படியே போடணும், அவ்வளோதான். ரெண்டுமே அதிகமான ரெண்டுமே குறைஞ்சதுன்னா அது வந்து டைரக்ட். ஒன்று அதிகமாகி ஒன்று குறைஞ்சோ, இல்லை ஒன்று குறைஞ்சோ ஒன்று அதிகமாச்சுனாவோ அது வந்து இன்டைரக்ட். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.